நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாரோடைய பயோகிராஃபின்ட்டு தம்பு வச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, காமெடி ஆக்ட்ரஸ் பிந்து கோஷ். இவங்கள பற்றி தான் எல்லோரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்கள பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பிந்து கோஷ் இவங்கள அப்போ இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப நல்லாவே தெரியும். 80s இவங்க இல்லாத படங்களே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா சின்ன குழந்தையிலேருந்து, அதாவது கமல் சார் கூட இவங்களுடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணாங்க. கமல் சார் எப்போ அவருடைய கெரியரை சின்ன வயசில் ஸ்டார்ட் பண்ணாரோ அந்த டைமில் தான் அவர் கூடவே சேர்ந்து தான் இவங்களும் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னே சொல்லலாம். ஆனால் இப்போ கமல் சார் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஸ்டாராக வளம் வந்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் இவங்களுடைய நிலைமையை இப்படி பார்க்கும்போது ரொம்பவே கவலையாக இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு செம்மையாக சம்பாதிச்சு ஒரு வீடு வாங்கி குழந்தை எல்லாரையுமே நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து இப்போ யாருமே இவங்களுக்கு உதவ கூட முன் வரல, பார்த்துக்க யாருமே இல்லை. சொல்லப்போனால் பிச்சை எடுக்கிற நிலைமையில தான் நான் இருக்கேன் அப்படின்ட்டு அவங்களே மனம் உடைஞ்சி ரொம்பவே எமோஷ்னலாக அழுது ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்காங்க. அந்த இன்டர்வியூவை பார்த்த ஒவ்வொருத்தருக்குமே கண்கள் கலங்கியிருக்கும் தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு ஷக்கிலா அவர்களும் ரொம்பவே அழுதுருப்பாங்க. இதே பிந்து அவர்கள் தான் 4 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய மகன் ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிறாரு, அப்படி இருக்கும்போது என்னை பிச்சை எடுக்கிறாங்க இவங்களுடைய அவல நிலை பாருங்க, ரொம்பவே மோசமான நிலையில இருக்காங்க, இப்படிலாம் என்னை பார்த்து ரொம்பவே மோசமா அவங்களுக்கு வாய்க்கு இப்படிலாம் நியூஸ்லயே போட்டாங்க. அதை பார்த்துட்டு என்னுடைய பையன் நான் என்னமா உனக்கு குறை வச்சேன், இப்படிலாம் என்னை திட்டினா அப்படின்ட்டு அப்போ ஒரு இன்டர்வியூல அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனா அவங்க எப்படி அதை சொல்லியிருந்தாங்களோ அப்படியே உல்டாவாக தான் இப்போ நடந்திருக்குன்னு சொல்ல முடியும். ஆமாங்க, இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா உடல்நிலை சரியில்லாமல் கிட்டத்தட்ட ரொம்பவே முடியாமல் தான் இருக்காங்க. இந்த நிலையில தான் அவங்க இன்டர்வியூஸ்லாம் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. இவங்க கோழி கூவுது இந்த ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஃபன்னான ரோல் பண்ணியிருப்பாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேரக்டர். இதே படத்தில் தான் சில்க் ஸ்மித் அவர்கள், பிரபு அவர்கள் இவங்க எல்லாரும் நடிச்சிருப்பாங்க. இவங்களுடைய ஃப்ரெண்டு கேரக்டர் பார்த்தீங்கன்னா விஜி பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு பேரா தான் சுரேஷ் பண்ணியிருப்பாரு. சுரேஷ் அவர்களை ரொம்ப காமெடியாக ஓட்டியிருப்பாங்க ஒரு பாடலை வச்சு. அது எந்த பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜானகி அம்மா அவர்களுடைய டிஃப்ரெண்ட்டான வாய்ஸில் அண்ட் டிஃப்ரெண்ட்டான மாடுலேஷனில் ஆயர்பாடி கண்ணனை இந்த ஒரு சாங்கை தான் அவங்க, அதாவது பாட தெரியாதவங்க பாடுறது வேற, பாட தெரிஞ்சவங்க லெஜெண்டரியா இருக்கிறவங்க பாட தெரியாத மாதிரி பாடுறது ரொம்பவே ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம் தான். அந்த ஒரு விஷயத்தை ஜானகி அம்மா இந்த ஒரு பாடல் மூலிமா ரொம்ப அழகாகவே சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக இந்த பாடலில் ஃபுல்லாக, அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பாடலை இவங்க தான் பாடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதே படத்தில் தான் ஏதோ மோகம் ஏதோதாகும் இந்த பாடல் ரொம்பவே ஹிட்டான பாடல். பிந்து அவர்கள் ஒரு கோரியோகிராஃபராகவும் இருந்திருக்காங்க, பல படங்களுக்கு கோரியோகிராஃபராகவும் இருந்திருக்காங்க. இவங்க டான்ஸ் செம்மையாகவே சூப்பராக ஆடுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளாக கவுண்டமணி அவர்கள் கூட சேர்ந்து ராமன் ஸ்ரீராமன் இந்த படத்தில் நாளும் ரொம்ப ஆச்சு, ஆசை ரொம்ப போச்சு, பிள்ளை 2 பெத்தா என்ன, மோகம் தீராது இந்த ஒரு பாடலுக்கு செமையான பர்ஃபார்மன்ஸை இவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படி தான் அவங்களுடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் கமல் சாருடைய களத்தூர் கண்ணம்மா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கமல் சாரே சின்ன பையனாக தான் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் குரூப் டான்ஸராக தான் வந்திருப்பாங்க. எல்லோரும் நலம் வாழ இந்த ஒரு பாடலில் தான் அவங்களுடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு பாடலுக்கு அப்புறமா தங்கப்பன் மாஸ்டர் கிட்ட தான் இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பண்ணாங்க. அவருடைய சாங்ஸ் எந்த படங்களில் வருதோ அந்த எல்லா பாடல்களுமே இவங்களும் ஒன் ஆஃப் த மெம்பராகவும் இருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு டான்ஸராக இருந்தவங்க காலப்போக்கில் காமெடியனாகவும் மாறிட்டாங்க. ஸோ இவங்களுடைய காமெடிஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்கும் படங்களில். கண்டிப்பாக இந்த உருவக்கேலி அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ பல இடங்களில் பார்க்க முடியுது. அதே உருவக்கேலியை வச்சு தான் அவங்க காமெடியே பண்ணியிருப்பாங்க அந்த காலத்தில். அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 116 கிலோ இவங்க இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே பாதிக்கு பாதி ஆயிட்டாங்கன்னு சொல்லலாம். 45 கிலோ வரைக்கும் அவங்களுடைய உடல் எடை பார்த்தீங்கன்னா கம்மியாயிருக்கு. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் எலும்பும் தோலுமா மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தான் இப்போ இவங்க இருக்காங்க. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு சில சர்ஜரியும் பண்ணியிருக்காங்களாம். அதில் இந்த சர்ஜரி மூலயமா அவங்க ரொம்பவே வலிகளையும் பணத்தையும் இழந்தது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு இப்போ வரைக்கும் அவங்க உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் அந்த ஆப்ரேஷன்ஸ் தான் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க கூட நடித்தவங்க பார்த்தீங்கன்னா ரஜினி சார், கமல் சார், அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்கள், சிவாஜி அவர்கள், பிரபு அவர்கள், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இவ்வளோ பிரபலங்கள் கூட இவங்க நடிச்சிருந்தாலும் இப்போ இவங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுறாங்களாம், யாருமே இவங்களுக்கு உதவ முன்வரலையாம். இவங்க சொல்லியிருப்பாங்க எம்ஜிஆர் அவர்கள் இந்த டைமுக்கு இருந்திருந்தா அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க கமெண்ட்ஸில். அது உண்மைதான் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா இதய கண்ணி படத்தில் ஒரு இன்சிடென்ட் நடந்ததாங்க.
அந்த படத்தில் இவங்க நடிச்சிட்டு இருக்கும் போது ரொம்பவே குளிரான பகுதியில் இவங்க வந்து ஷூட் எடுத்திருக்காங்க. அப்போ எல்லாருமே நடுக்கத்தில் இருந்ததை பார்த்துட்டு எம்ஜிஆர் அவர்கள் சொன்னாராம், ஏன் எல்லாருமே குளிரில் இருக்கீங்க, உங்களுக்குலாம் ஸ்வெட்டர் மஃப்ளர்லாம் இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லைன்னு சொன்னதும் உடனே ஷூட்டை வந்து கேன்சல் பண்ணிட்டாராம் எம்ஜிஆர் அவர்கள். அதுக்கப்புறம் தான் அங்கே இருந்த ஒவ்வொருத்தருக்கும் எல்லாருக்குமே அவருடைய சொந்த பணத்திலேயே மஃப்ளர் ஸ்வெட்டர் இது எல்லாமே வாங்கி கொடுத்து அது மறுநாள் தான் ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணாங்களாம். அந்த மாதிரி ஒரு செம்மையான எக்ஸ்பீரியன்ஸ் அவர் கூட இருந்திருக்கு. அண்ட் இவங்களுக்கு திருமணமாகி குழந்தை பிறந்த சமயத்தில் எனக்கு குழந்தை பிறந்திருக்காங்கட்டு தெலுங்குல போயிட்டு எம்ஜிஆர் அவர்கள் கிட்ட பேச, அப்போ கிறிஸ்மஸ் அன்னைக்கு மகன் பிறந்ததுனால என்ன பேர் வச்சேன்னு கேட்டப்போ இவங்க ஒரு டிஃப்ரெண்டான பேரை சொல்லியிருக்காங்க. என்னம்மா கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஏசுநாதர் பிறந்திருக்காரு, அந்த மாதிரி ஒரு பேரை வைக்காம இந்த மாதிரி பேர் வச்சிருக்கேன்ட்டு கிண்டல்லாம் பண்ணியிருக்காராம். இந்த பக்கம் எம்ஜிஆர் அவர்கள் கூட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னா, இன்னொரு பக்கம் ஜெயலலிதா அம்மா கூடயும் ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இவங்க ஜெயலலிதா அம்மாவை அம்மு அப்படின்னு தான் கூப்பிடுவாங்களாம். அவங்க ரொம்ப அதிகமாலாம் பேச மாட்டாங்களாம். இவங்களுக்கு என்ன தேவை அப்படின்ட்டு இவங்களுடைய பார்வையை வச்சே புரிஞ்சுப்பாங்களாம். அவங்க அந்த மாதிரி நல்ல நாட்கள்லாம் வருது அப்படின்னா அவங்க கூட யாரெல்லாம் ஒர்க் பண்றாங்களோ அவங்க எல்லாருக்குமே சில அமௌண்ட்லாம் கொடுப்பாங்களாம் ஜெயலலிதா அவர்கள். ரஜினி சாரோட இவங்க விடுதலை அப்படின்ற படத்தில் நடிச்சிருப்பாங்க. ரொம்பவே மாடர்ன் கேர்ளாக வளர்ந்துருப்பாங்க. அதில் ஒரு சீன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரஜினிகாந்த் தானே அப்படின்னு கேட்குற சீனாக இருக்கட்டும், ரொம்ப நல்லாவே இருக்கும். அண்ட் இவங்க நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். எல்லாமே வந்து ஒரு கிராமத்து கதைக்களத்தோடு இருக்கும். யார் இவங்களை கிண்டல் பண்ணாலும் அதை எதையுமே பெருசாக எடுத்துக்காத ஒரு பர்சன் அண்ட் ரொம்பவே பாசிட்டிவாக பர்சன் தான் இவங்க. ஆனால் இவங்களுடைய வாழ்க்கை இப்படி மாறும் அப்படின்ட்டு இவங்களே எதிர்பார்க்கலாம். ஏன்னா இவங்க ஆரம்ப காலகட்டத்தில் இவங்களுக்கு கிடைச்ச வருமானம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குமா. இப்போ வாங்குற மாதிரி ரொம்ப அதிகமான அமௌண்ட்லாம் வாங்க மாட்டாங்களாம். ஆனால் அந்த அமௌண்ட்டையே இவங்க வந்து சேமிச்சு வச்சு ஒரு வீடு வாங்கியிருக்காங்க, பசங்களை படிக்க வச்சிருக்காங்க, நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இப்போ அவங்களுடைய பசங்க இவங்களை பார்த்துக்கிறதுக்கு முன் வரல. இவங்க பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கே ரொம்பவே கஷ்டப்படுறாங்களாம். அண்டு மருத்துவ செலவுக்கு ஒரு 2 லட்சம் இருந்தால் போதும் அப்படின்ட்டு நிறைய பேர்கிட்ட உதவிகளை கேட்டுட்டு வராங்களாம். ஆனால் அவங்களுடைய மகன் அவங்களுடைய பிரதர்லாம் வந்து இப்போ இருந்து கூட பார்த்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா இவங்க வந்து நல்ல நிலைமையில நடக்கிற நிலைமையில இருப்பாங்களாம். இப்போ இவங்களுக்கு இந்த பார்ட்டி ரோல்லாம் கூட ஆப்டா இருக்கும் இவங்க நல்ல நிலைமையில இருந்திருந்தா. ஆனா இவங்களுக்கு ஒரு சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நிலைமையை பார்த்துட்டு தான் ஷக்கீலா அவர்கள் அந்த இன்டர்வியூல ரொம்பவே எமோஷனலா இருப்பாங்க. நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் 170க்கும் மேல படங்கள் பண்ணியிருந்தாங்கன்ட்டு. இவங்களுடைய பேரு பிந்து கோஷ் அப்படின்ட்டு சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் மாறுச்சு. ஆனா இவங்க பிறக்கும் போது விமலாவா தான் இவங்க பிறந்திருக்காங்க. அண்டு இவங்களுடைய சில முக்கியமான படங்கள் எடுத்துக்கிட்டோன்னா உருவங்கள் மாறலாம், டௌரி கல்யாணம், தூங்காதே தம்பி தூங்காதே, சூரக்கோட்டை சிங்கக்குட்டி, ஓசை, கொம்பேரி மூக்கன், நீதியின் நிழல், நவகிரக நாயகி, இது போல படங்கள்ல இவங்களுடைய முக்கியமான படங்களுடைய லிஸ்டா தான் இருக்கு. எதுவுமே இல்லாம வாழ்றது ஒரு வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாமே இருந்து இப்ப எல்லாத்தையுமே இழந்து சொந்தமா வாங்கின வீட்டை கூட இவங்களுடைய மருத்துவ செலவுக்காக வித்து ஒரு 10 வருஷம் வாடகை வீட்டிலேயே இவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. இப்பவும் அதே நிலைமையில தான் இருக்காங்க. ஆனா அப்ப அவங்களுடைய மகன் பாத்துக்கிட்டாரு. இப்போ இவங்களை பாத்துக்க யாருமே இல்லையா. சமைச்சு கொடுக்க கூட, அதாவது கஞ்சி வேணும் இல்ல ஜூஸ் வேணும் ஏதாவது கேட்டா கூட வாங்கி கொடுக்கறது இல்ல, செஞ்சு கொடுக்கறதுக்கும் ஒருத்தரும் இவருக்கு துணையாவே இல்லையாங்க. இந்த நிலைமை இவங்களுக்கு மட்டும் இல்ல, இப்ப நிறைய பேருக்கு இந்த மாதிரி நிலைமை தான் இருக்காங்க. இவங்களுடைய இந்த ஸ்டோரியில இருந்து பார்க்கும்போது பேரண்ட்ஸ் இருக்கும் போதே அவங்கள நல்ல முறையில பாத்துக்கணும். இவங்களே சொல்லியிருப்பாங்க, கோடியில ஒருத்தவங்களுக்கு தான் குடும்பம் ரொம்ப நல்லாவே அமையுது. ஏன்னா நான் என்னுடைய மகன்கள் அவங்க கிட்ட நான் சம்பாதிச்ச பணத்தை கொடுத்தது எல்லாத்தையுமே அவங்க கிட்ட தான் நான் கொடுத்து வச்சேன். ஆனா இப்போ எனக்குன்னு ஒருத்தரும் இல்லை அவங்க சொல்லும் போது முதியோர் இல்லத்தோடைய எண்ணிக்கை இப்ப இருக்கிற காலகட்டத்தில் அதிகமாயிட்டு தான் இருக்கும் போது இங்க பேரண்ட்ஸை பார்த்துக்க நிறைய பேர் வந்து மறந்துடுறாங்கன்னு தான் சொல்ல முடியும். அதே மாதிரி இருக்கும் போது உங்களுடைய பேரண்ட்ஸை பார்த்துக்கோங்க. இல்லாததுக்கு அப்புறம் மிஸ் யூ, ஹக் யூ, கிஸ் யூ இது போலலாம் ஸ்டேட்டஸ் போடுறதுல எந்த ஒரு யூஸுமே கிடையாது. கண்டிப்பா இவங்களோட இந்த நிலைமையை பார்த்துட்டு ஒரு சில பிரபலங்கள் உதவுறதுக்கு முன் வரணும். ஸோ தொடர்ந்து பயோகிராஃபிலாம் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க.